தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்திச் சுருக்கம். நாட்டின் நீளமான பாலம் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். மும்பை மற்றும் நவி மும்பை நகரங்களை இணைக்கும் வகையில் அரபிக்கடலில் 22 கிலோமீட்டர் தூரத்துக்கு 17,840 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் கட்டப்பட்டது. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பெயரில் அடல் சேது என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நாட்டின் மிக நீளமான இந்த பாலத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்தார். 6 வழிச்சாலையாக அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் வழியாக அதிகபட்சமாக 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லலாம். மும்பை நவி மும்பை இடையேயான பயண நேரம் 2 மணி நேரத்திலிருந்து 20 நிமிடங்களாக குறையும். பாலத்தில் ஆட்டோக்கள் மற்றும் பைக்குகள் செல்ல அனுமதி இல்லை. கார், பஸ் மற்றும் இதர 4 சக்கர வாகனங்கள் மட்டும் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொன்முடி விசாலாட்சி சிறையில் சரணடைய அவசியமில்லை. 2006 முதல் 2011 வரை திமுக ஆட்சியில் கனிமவள அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக 1,72,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்த பின் பொன்முடி மனைவி விசாலாட்சி மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்தனர். விழுப்புரம் ஊழல் தடுப்பு சிறப்பு கோர்ட் விசாரித்தது. பொன்முடி விசாலாட்சி மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என கூறி 2016 அவர்களை விடுதலை செய்தது. இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கில் பொன்முடி, மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, தலா 50 லட்சம் அபராதம் விதித்து கடந்த டிசம்பரில் ஹைகோர்ட் தீர்ப்பு அளித்தது. அப்பீல் செய்ய ஏதுவாக தண்டனையை 30 நாட்களுக்கு நிறுத்தி வைத்தும் நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டார். சரணடைய விலக்களிக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் பொன்முடி, விசாலாட்சி அப்பீல் செய்தனர். நீதிபதி சதீஷ் சந்திர வர்மா விசாரித்தார். பொன்முடிக்கு 73 வயதாகிறது. பல உடல்நல பாதிப்புகளுக்கு மருந்துகள் எடுத்து வருகிறார். இதை கருத்தில் கொண்டு இருவரும் சரணடைவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என அவரது வக்கீல் வாதிட்டார். இதனை ஏற்ற நீதிபதி பொன்முடி, விசாலாட்சி தம்பதி சிறையில் சரணடைவதில் விலக்களித்தார். பொன்முடி சரணடைய வேண்டும் என்ற ஹைகோர்ட் உத்தரவுக்கு மட்டும் சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது. தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய மேல்முறையீட்டு மனுக்கள் விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. பொங்கலுக்கும் சிறையில்தான் இருப்பார் செந்தில் பாலாஜி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச் சட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடந்த ஜூனில் அமலாக்கத்துறை கைது செய்தது. 6 மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை அமர்வு கோர்ட், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரை சென்றார். ஆனால் ஜாமீன் கிடைக்கவில்லை. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி சென்னை முதன்மை அமர்வு கோர்ட்டில் 3வது முறையாக ஜாமீன் கேட்டார் செந்தில் பாலாஜி. நீதிபதி அல்லி விசாரித்தார். செந்தில் வக்கீல் வாதிடும்போது அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை, ஆவணங்களை திருத்தியிருக்கிறார்கள். செந்திலிடம் அமலாக்கத்துறை விசாரணையை முடித்துவிட்டதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என கேட்டார். அமலாக்கத்துறை வக்கீல் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். ஆவணங்களை திருத்தியதாக சொல்வதை ஏற்க முடியாது. செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக பணம் பெற்றதற்கான ஆதாரங்கள் உள்ளன. அமைச்சர் பதவியில் இருந்தாலும் சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர் என்பதாலும் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளது. அவருக்கு ஜாமீன் தரக்கூடாது என வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட சென்னை முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி இன்று தீர்ப்பளித்தார். ஏற்கனவே 2 முறை ஜாமீன் கேட்டு நிராகரிக்கப்பட்ட நிலையில் தற்போதைய சூழ்நிலையிலும் எந்த மாற்றமும் இல்லை என்று செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்தார். முன்னதாக அமைச்சர் செந்திலின் நீதிமன்ற காவலை நேற்று 15வது முறையாக நீட்டித்த சென்னை கோர்ட் அவரை 22ஆம் தேதி வரை காவலில் வைக்க உத்தரவிட்டிருந்தது. திமுக கவுன்சிலர்களை கண்டுபிடித்தால் பரிசு. நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திமுக கவுன்சிலர்கள் 38 பேர் மாநகராட்சி கமிஷனரிடம் மனு அளித்திருந்தனர். இன்றைய தினம் மாநகராட்சி அலுவலக கூட்டரங்கில் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான கூட்டம் நடந்தது. ஆனால் கமிஷனரிடம் மனு கொடுத்த திமுக கவுன்சிலர்கள் உட்பட திமுக, அதிமுக என எந்த ஒரு கவுன்சிலர்களும் வரவில்லை. இதனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. சரவணன் தொடர்ந்து மேயராக செயல்படுவது உறுதியானது. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த திமுக கவுன்சிலர்கள் கூட கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை சுட்டிக்காட்டி நெல்லை வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நகர் பகுதி முழுவதும் பரபரப்பு போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. அதில் நெல்லை மாநகராட்சியில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த திமுக கவுன்சிலர்களை காணவில்லை.
தகவல் சொல்பவர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று கூறியுள்ளனர். திமுக கவுன்சிலர்களை காணவில்லை என பாரதிய ஜனதா கட்சியினர் ஒட்டியுள்ள போஸ்டரால் நெல்லையில் பரபரப்பு நிலவுகிறது. வெள்ள நிவாரணத்தில் தலையிட முடியாது. மிக்ஜாம் புயல் காரணமாக டிசம்பர் 4, 5 தேதிகளில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பெய்த கனமழை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. டிசம்பர் 17, 18 தேதிகளில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பாதித்த மக்களுக்கு மாநில அரசு சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்படுகின்றன. இந்த வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவித்து அதற்கான நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு மத்திய அரசிடம் கேட்டுக் கொண்டது. ஆனால் இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று மத்திய அரசு மறுத்துவிட்டது. இந்த சூழலில் தமிழகத்துக்கு 8000 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்க வேண்டும். முதல் கட்டமாக 3000 கோடியை இடைக்கால நிவாரணமாக வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த கே. ரமேஷ் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசுக்கு பிரச்சனை இருந்தால் அவர்கள் முறையிடுவார்கள். இது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது. அதை தமிழக அரசே பார்த்துக் கொள்ளும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சுப்ரீம் கோர்ட் இதில் தலையிட முடியாது என்று கூறி கே. ரமேஷ் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். குறைந்த உயரத்தில் பறந்து துல்லியமாக இலக்கை தாக்கிய ஆகாஷ் ஏவுகணை. ஒடிசாவின் பாலசோர் கடற்கரையில் நவீன தலைமுறையைச் சேர்ந்த ஆகாஷ் NG ஏவுகணை சோதனை செய்யப்பட்டது. இது மிக குறைந்த உயரத்தில் 80 கிலோமீட்டர் வரை சென்று வான்வழி அச்சுறுத்தல்களை இடைமறித்து தாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ட்ரோன் போன்ற ஆளில்லா வான்கருவிகளை அழிக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் சிறப்பு அம்சமே குறைந்த உயரத்தில் பறந்து இலக்கை தாக்குவதுதான். உயரமாக பறந்தால் ரேடாரில் சிக்கிவிடும் என்பதால் குறைந்த உயரத்தில் பறக்கும்படி தயாரிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 98 அடி உயரத்தில் பறந்து இலக்கை தாக்கும் வல்லமை கொண்டது. இதை தரையிலிருந்தும் போர் விமானங்களில் பொருத்தியும் ஏவ முடியும். இந்த ஏவுகணை இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்ததாகவும் சோதனை 100% வெற்றி பெற்றதாகவும் DRDO அதிகாரிகள் கூறினர். இந்த ஏவுகணையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ரேடியோ அலைவரிசை கண்டறியும் கருவி, லான்ச்சர், ரேடார், கட்டுப்பாடு மற்றும் தொலைத்தொடர்பு அமைப்பு உள்ளது. சோதனை வெற்றி பெற்றதற்கு DRDO மற்றும் விமானப்படை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். இந்த ஏவுகணை பாதுகாப்புத்துறைக்கு புதிய பலத்தை கொடுக்கும் என்றும் கூறியுள்ளார். பண மோசடி சர்ச்சையில் சிக்கிய இன்ஸ்டா புகழ் அமலா சாஜி. அமலா ஷாஜி, அமிர்தா சாஜி என்ற இரட்டை சகோதரிகள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாக பிரபலமானவர்கள். இவர்களில் அமலா ஷாஜி 41 லட்சம் ரசிகர்களை ஃபாலோவர்களாக கொண்டு சோஷியல் மீடியா செலிபிரிட்டியாக மாறி வருகிறார். சில படங்களில் நடிக்கவும் கமிட் ஆகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த IT ஊழியர் ஒருவர் அமலா ஷாஜி மீது மோசடி புகார் அளித்தது பெரும் சர்ச்சையாகியுள்ளது. அனன்யா ஃபாரெக்ஸ் என்ற ட்ரேடிங் தொழில் பற்றி விளம்பரம் செய்திருந்தார். அதில் 1000 ரூபாய் செலுத்தினால் 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், 15,000 கொடுத்தால் 1 மணி நேரத்தில் 55,000 சம்பாதிக்கலாம் என கூறப்பட்டது. அமலா ஷாஜி கூறியதை நம்பி அவரை பின்தொடரும் IT ஊழியர் ஆன்லைனில் அனன்யா ஃபாரெக்ஸை தொடர்பு கொண்டபோது பெண் ஒருவர் பேசியுள்ளார். அவர் அனுப்பிய QR கோடு மூலமாக முதலில் 1000 ரூபாய் செலுத்தினார் அந்த IT ஊழியர். உடனே கிரிப்டோ வேர்ல்ட் என்ற ஆப் மூலம் ட்ரேடிங் செய்து உங்கள் வங்கிக் கணக்கில் 12,000 ரூபாய் வரை லாபம் வந்துள்ளதாக ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியுள்ளார் அந்த பெண். பணத்தை எடுக்க வேண்டுமென்றால் 9,000 ரூபாய் டெபாசிட் கட்டுங்கள், மொத்தமாக 22,000 வங்கிக் கணக்கிற்கு அனுப்பிவிடுவதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய IT ஊழியர் பணம் வேண்டுமென்ற ஆசையில் 9,000 கட்ட பேசிக் கொண்டிருக்கும் போதே ட்ரேடிங்கில் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம் வந்துள்ளதாக கூறினார். அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டு கதவை தட்டிவிட்டதாகவும் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி மேலும் ஆசையை தூண்டியுள்ளார். டெபாசிட் பணம் உள்ளிட்டவற்றை உடனடியாக அனுப்பினால் மொத்தமாக 1,25,000 ரூபாய் கிடைக்கும் என கூறியுள்ளார். இதனையும் நம்பிய IT ஊழியர் அந்த பெண் கேட்ட பணத்தை அனுப்பியுள்ளார். 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பண பரிவர்த்தனை செய்யும் போது 31,000 ரூபாய் வரி செலுத்த வேண்டும் என கூறி மீண்டும் குக்கி போட்டுள்ளார். கொடுத்த பணத்தையாவது பெரும் முயற்சியில் 31,000 ரூபாயையும் IT ஊழியர் அனுப்பியிருக்கிறார். அதன் பிறகு இன்னும் 10 முதல் 20 நாட்களில் பணம் வந்து சேரும் என கூறிவிட்டு அந்த பெண் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டார். 20 நாட்களுக்கு பிறகுதான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த IT ஊழியர் சைபர் கிரைம் போலீசிடம் புகார் அளித்தார். விசாரணையில் பிரபலமானவர்கள் மூலம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரீல்ஸில் விளம்பரம் செய்ய வைத்து பொதுமக்களை மோசடி கும்பல் ஏமாற்றியது தெரியவந்தது. சோஷியல் மீடியாக்களில் இதுபோன்ற விளம்பரங்களை அனுமதிக்கக்கூடாது என மத்திய அரசு அறிவித்துள்ளது.
இதனால் நேரடியாக விளம்பரம் செய்யாமல் சைபர் கும்பல்கள் பிரபலங்களை அணுகி விளம்பரம் கொடுக்கின்றனர். ஒரு தவறான தகவலை மக்களிடம் கொண்டு சென்று விளம்பரப்படுத்தும் செயலுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அதோடு அவர்களது சோசியல் மீடியா அக்கவுண்டை முடக்கவும் வாய்ப்புள்ளது. தவறான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை தவறாக வழிநடத்திய காரணத்திற்காக அமலா ஷாஜி மீது நடவடிக்கை எடுக்க பல வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. பிரபலமானவர்களை நம்பி ஆன்லைன் ட்ரேடிங், பங்குச்சந்தையில் முதலீடு உள்ளிட்டவற்றில் ஈடுபட வேண்டாம் என்று சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்துகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் சைபர் கிரைம் டிஜிபி ரவி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தன்னை பொறுத்தவரையில் இதில் அமலா ஷாஜியும் பாதிக்கப்பட்டவர்தான். ஆன்லைன் ட்ரேடிங் நிறுவனம் என கூறி இன்ஸ்டா பிரபலங்களை குறிவைத்து பொதுமக்களிடம் பண மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்படி அந்நிறுவனம் போலி என்று தெரியாமல் தான் அமலா ஷாஜியும் சிக்கியுள்ளார். பொதுமக்களை ஏமாற்றி பணம் பெற்றவர், கொடுத்தவர்களே இதில் முக்கிய குற்றவாளிகள். கிரிப்டோ கரன்சி, ட்ரேடிங் போன்ற போலியான விளம்பரங்களை பார்க்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இன்ஸ்டா பிரபலங்களும் இதுபோன்ற போலி நிறுவனங்களின் பின்புலம் தெரியாமல் அவர்களுக்கு ஆதரவாக வீடியோ எதையும் பதிவு செய்யாதீர்கள் எனவும் அறிவுறுத்தியுள்ளார்.